மத்திய அமைச்சர்கள், தேசிய கட்சி தலைவர்கள் முற்றுகையால் சூடுபிடிக்கும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல். வரும் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம். ஒரே நாளில் 2 பிரச்சார கூட்டங்களில் உரையாற்ற உள்ளதாக தகவல். தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிப்படைய மறுத்ததற்காக நிதி மறுப்பு. மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நம் தேசம் மற்றும் மக்களின் முடிவுக்கே விட்டுவிடுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரத் ஜோடோ யாத்திரை அரசியலில் அன்பை புகுத்தியது. அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேச்சு. இந்தியாவில் திறமைக்கு குறைவிருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும், திறமைகளை மதிப்பதில்தான் குறை இருப்பதாகவும் கருத்து. திமுக பவள விழா நிறைவை ஒட்டி கட்சியினர் இல்லங்களில், அலுவலகங்களில் கட்சிக் கொடி ஏற்றி கொண்டாட முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அழைப்பு. கருணாநிதி கட்டிக்காத்த திமுக 75 ஆண்டுகளாக மக்களுக்கு பணியாற்றி பவள விழாவை நிறைவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மூட நம்பிக்கையை போதிக்கும் வகையில் மாணவர்களிடம் சொற்பொழிவாற்றிய புகாரில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மகாவிஷ்ணு மீதான புகார் தொடர்பாக கடந்த 3 நாட்களாக விசாரணை நடத்திய பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் இன்று அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்கிறார். மகாவிஷ்ணுவின் சர்ச்சைக்குரிய வீடியோ அவரது பரம்பொருள் யூடியூப் சேனலில் இருந்து நீக்கம். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு சொற்பொழிவு நிகழ்த்திய போது அவரிடம் ஆசிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோவை தனது பரம்பொருள் யூடியூப் சேனலில் பதிவிட்டிருந்தார் மகாவிஷ்ணு. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு ஒடிஷா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள கடற்கரை இடையே கடக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. வாடகை பாக்கி செலுத்தாத காரணத்தினால் சென்னை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சீல் வைப்பு. 780 கோடி வாடகை பாக்கி செலுத்தாதது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து நடவடிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.